அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டனாக எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அது என்னவென்றால், வரும் இடைத்தேர்தலில் 6 தொகுதிகளில் இடைத்தேர்தல் இருக்கிறது என்று கூறுகின்றனர். அதில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் களம் காண போகிறார் என்பதே இப்பொழுதும் அனைவராலும் பேசப்பட்டு வருகிற ஒரு விஷயமாகும். அந்த நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவு தெரிவித்ததாகவும் சமூக ஊடகங்களிலும் மற்றும் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களிலும் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இதனை கேட்கும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனாக மிகவும் சந்தோஷமடைகிறேன். ஏனென்றால் 1981 இடைத்தேர்தல், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த ஒரு முடிவை போன்று இன்று நமது கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கிறார். இதனை சற்று நாம் விரிவாக பேசுவோம். 1977 முதலாக ஆட்சி அமைத்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களது ஆட்சியின் மீது அவதூறு பரப்பிய திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து 1980 ஆண்டு அவரது ஆட்சியினை கலைத்தது. 1980 ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் வால்மீகி என்ற இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது இந்திரா காங்கிரஸ் சார்பாக வேட்பாளர் வென்றிருந்தார். அவர் மரணமடையவே 1981 ஆண்டு நவம்பர் மாதம் வாக்கில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் இடைத்தேர்தலானது நடந்து முடிந்தது. யாரும் எதிர்பாராத வகையில் 2 கட்சிகளுமே இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளர் அருணகிரி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தது. இன்றும் அதேபோல் தான் சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது என்பதை நான் ஒரு அதிமுக தொண்டனாக சொல்ல வருகிறேன். இன்று சீமான் அவர்கள் ஒரு பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரம் தொகுதியில் நிறுத்தப்பட்டு, எதிராக தாவேகா வேட்பாளர் மாத்திரம் நிறுத்தப்பட்டால் போட்டி கடுமையாக இருக்கும். அந்த பொது வேட்பாளருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முதல் கட்சியாக அவருக்கு ஆதரவு தெரிவித்தார் என்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் உலா வந்து கொண்டிருக்கிறது. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகும். எம்ஜிஆர் ஃபார்முலாவை கையாள்வாரா நமது முதலமைச்சர் விஜய்? அவர் அதை செய்து காட்டுவார் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவரால் அது முடியாது. அது என்ன அந்த எம்ஜிஆர் ஃபார்முலா என்று கேட்டால், ஆளுங்கட்சியாக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அன்று 1981 ஆண்டு நடந்த திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி சார்பாக, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வேட்பாளரையே புரட்சி தலைவர் அவர்கள் நிறுத்தவில்லை. எதிராக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களும் நிறுத்தவில்லை. சுயேட்சையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பான வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் சேனா மாதவன் அவர்கள் அன்று போட்டியிட்டு களம் கண்டார். அந்த அருணகிரி அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரு பெரும் கட்சிகளுமே அந்த இந்திரா காங்கிரஸ் வேட்பாளரான அருணகிரிக்கு ஆதரவு தெரிவித்து வாக்குகள் சேகரித்து அவரை வெற்றி பெறவும் செய்தனர். இதுவே அந்த வரலாற்று சிறப்புமிக்க சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியின் இடைத்தேர்தலின் வரலாறு. இந்த வரலாற்றின் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் திருப்பத்தூர் ஃபார்முலா என்று ஒரு கருத்தினை முன்வைத்தார். அது என்னவென்றால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவோ எம்பியோ இறந்திருந்தாலோ அல்லது அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் பட்சத்தில் அந்த கட்சியினால் மற்றும் கழகத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேறொருவரை எம்எல்ஏவாக அமர்த்த வேண்டும் என்பதே அதை போன்று இன்று அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலில் சீமான் அவர்களுக்கு, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஆதரவினை தெரிவிக்கிறார் எடப்பாடி என்ற செய்தி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு என்ற செய்தி இன்று மகிழ்ச்சியை தருகிறது.
திகிடுத்தத்தம் செய்து தமிழகத்தில் ஆட்சி அமைத்த தமிழக வெற்றி கழகம் எம்ஜிஆர் ஃபார்முலாவையும் கையாளாது, மேலும் திருப்பத்தூர் ஃபார்முலாவை காது கொடுத்து கூட கேட்காது. ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் ஏற்பட்டால் மக்கள் வரிப்பணம் வீண் விரயமாக கூடாது என்பதற்காக எம்ஜிஆர் அவர்கள் எந்த கட்சி அந்த தொகுதியில் வெற்றி பெற்றதோ அந்த கட்சியின் தலைமை ஏகமனதாக ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக அறிவிக்கலாம் என்பதே திருப்பத்தூர் ஃபார்முலா. அது இன்றளவும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாகவே இருந்து வருகிறது. இது போன்ற நிகழ்வுகளுக்கு நமது தமிழக முதலமைச்சர் எப்படி ஒப்புக்கொள்வார்? தமிழக வெற்றி கழக வேட்பாளரை எதிர்த்து பொது வேட்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான நாம் தமிழர் கட்சி தலைவருமான சீமான் அவர்களை வெற்றி பெற வைக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் போராடி அவருக்கு இடைத்தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும் என்பதே இந்த தொண்டனின் கருத்து. இது போன்று மேலும் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளிலும் புது வியூகங்கள் மற்றும் புரட்சி தலைவர் அவர்களின் ஃபார்முலாக்களை கையாண்டு வரும் ஐயா எடப்பாடியின் கரத்தை வலுப்படுத்துவதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் அடுத்த கட்ட பணியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த எளிய தொண்டனின் வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.